சரியான ஆட்கையில கொடுத்தா அதை சீர்படுத்திடுவாங்க. அதனால இயேசு கிறிஸ்து தான் சரியானவர். உடைய உடைந்து போன சீர்கெட்டு போன வாழ்க்கையை சீர்படுத்தி அதை சரிப்படுத்த வல்லமையுள்ள ஒரு இயேசு. இந்த முழு உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி அழகாய் சிருஷ்டித்தார்ல. அது ஒழுங்கின்மதி வெறுமையா இருந்தது. ஒழுங்கெல்லாம் போச்சு. சாத்தான் பல காரியத்தை செய்து ஒழுங்கினமா மாத்திட்டான். தேவன் அதை ஒழுங்கா மறுபடியும் சிருஷ்டித்து அழகாய் மனிதன் கையில் ஒப்பு கொடுத்தார். பிசாசு மறுபடியும் மனிதனுக்குள்ளே நுழைந்து பாவம் சாபம் பல கேடான காரியத்தை கொண்டு மாத்திட்டான். இதை சரிப்படுத்த தான் தேவன் மனிதனாய் இயேசுவாக சிலுவையிலே மறித்து சாத்தானை ஜெயித்து அவர் கையில யார் யார் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவனுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்தி புதிதாக்கி ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் என் வாழ்க்கையில பாவத்தினால சீர்கெட்டு கிடந்து வியாதி படுக்கையில சாக கிடந்து இயேசுவின் கையில ஒப்பு கொடுத்த போது வாழ்க்கையை சீர்படுத்தி சரிப்படுத்தி வாழ வச்சிருக்கிறார். உங்களுக்கு செய்வார். அவர் கையில கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இந்த வாழ்க்கை சீர்கெட்டு போச்சு, பாவத்தினால சாபத்தினால சில மீறுதல்னால அஜாக்கிரதையினால என்னுடைய மிஸ்டேக்குனால இதை சீர்படுத்தி தாங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னா அதையே சீர்படுத்தி புதிதாக்கி விடுவார்.